இது குட்டி டாக்கீஸ் வித் ஆனந்தி. இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்டர்டேஸ் ஹிஸ்ட்ரி, டுமாரோ இஸ் அ மிஸ்ட்ரி, டுடே இஸ் அ கிஃப்ட். இந்த டைலாக் ஆல்ரெடி கேட்ட மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? இது வந்து குங்ஃபு பாண்டால அந்த டர்ட்டில் மாஸ்டர் உகுவே சொல்கிற டைலாக். இதுக்கும் நான் இன்றைக்கி பேசுகிறதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? என்ன அப்படின்னா, டுடே இஸ் அ கிஃப்ட் அப்படின்னு கேரிஸ் மேரிஃபீல்டு பேசின டெட்டாக்ஸ் பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த நிகழ்காலத்தில் வாழ்கிறதோட முக்கியத்துவத்தையும் அதனால் நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை பற்றியும் சொல்கிறாங்க. நம்ம வந்து ஃபியூச்சரை பற்றி நினச்சி அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகாமல், பாஸ்ட்டை பற்றி நினச்சி அதனால் கவலைப்படாமல் இந்த மூமெண்ட்டில் நம்ம எப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்மளால் இந்த மூமெண்ட்டில் வாழ்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஒரு மூமெண்ட் நம்ம என்ஜாய் பண்ணும்போதோ நம்ம அதை பற்றி ஃபுல் அவேர்னஸோடு இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள் நமக்கு வந்து நிறைய அப்சர்வ் பண்ணுவோம். அதனால் நமக்கு நிறைய நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட மைண்டு, நம்மளோட தாட்ஸ், நம்மளோட செயல்கள் எல்லாத்தையும் நம்மளால் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ஸோ எந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் நம்ம கண்ட்ரோலில் செய்யும்போது நமக்கு அது வந்து பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, நிகழ்காலத்தில் நம்ம வந்து வாழ்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணனா இந்த நிகழ்காலத்து மூமெண்ட்டை ஃபீல் பண்ணலாம், இப்படி வந்து எந்தெந்த பயிற்சிகள் செஞ்சால் நம்ம நிகழ்காலத்தில் வாழலாம் அப்படின்னு ஒரு 4 வழி சொல்கிறாங்க. முதல் வழி என்னென்னா, எதுவுமே லேட்டுன்னு நினச்சி வருத்தப்பட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணுறது. என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைப்போம். சரி 2 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமோ, இது போன வருஷமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நினச்சி நம்ம வந்து சரி வேண்டாம் விட்டுலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய விஷயங்களை விட்டுருவோம். அப்படி எதையுமே விடக்கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும்னு தோணுச்சு அப்படின்னா, இன்றைக்கி தான் முதல் நாள், நம்ம எதுவுமே லேட் கிடையாது, இனிமேல் நம்மளால் இது வந்து ஃபியூச்சரில் கொண்டு போய் நம்ம பெரிய லெவலில் ப்ராக்ரஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா விஷயமும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மார்வல் நமக்கு ஸ்டோரிஸ்லாம் நிறைய தெரியும். நம்ம வந்து ஹாலிவுட் படம், அவர் அந்த ஸ்டான்லி மார்வல் வந்து அவரோட 40 வயசு வரைக்கும் ஒரு சிங்கிள் ரிட்டன் வேர்ட்ஸ் கூட அவர் எழுதலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எதுவுமே பாஸ்ட் நினச்சி இல்லை இந்த லேட் ஆகிடுச்சோ அப்படின்னு நினச்சி ஸ்டாப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயங்களோ உங்களுக்கு ரொம்ப அழகான தெரிகிற விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை வந்து உங்களுக்கு திகட்டுற அளவுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அதனால் நமக்கு நிறைய இன்னர் பீஸ் கிடைக்கும், நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, லிவ் இன் த ஃப்ளோ. அதாவது என்னென்னா, நம்ம வந்து லைஃபோட ஃப்ளோலே போகிறது. இந்த ஃப்ளோவில் போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபோக்கஸும் தேவை. அப்படி போய் நம்ம வந்து நம்ம அந்த மூமெண்ட்டில் வாழ்ந்துக்கிட்டு நம்மளால் ஃப்ளோவில் போயிட்டோம் அப்படின்னா நம்மளால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 4வது விஷயம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்மளோட 5 புலன்களான கண், காது, மூக்கு, செவி, வாய் இதெல்லாம் வச்சு நம்மளோட சுற்றி நடக்கிற விஷயங்களை சரௌண்டிங்கை பற்றின அவேர்னஸை வந்து நம்ம வந்து உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சின்ன பயிற்சி மூலமாக நம்ம வந்து ரெகுலராக பண்ணோம் அப்படின்னா நம்மளால் இந்த ப்ரெசென்ட்டில் வாழ்கிறத நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு 5 விஷயங்கள் உங்கள் கண்ணில் பார்க்குற 5 விஷயங்களை டக்குன்னு நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணி அதை பற்றி யோசிங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு காதால் கேட்குற ஒரு 4 விஷயங்களை நோட் பண்ணுங்கள். அதை பற்றி யோசிச்சு பாருங்கள். இப்போ கரண்ட்டாக நடக்கிற விஷயத்தை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது 3வது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களால் உணர முடிஞ்ச, அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோ உங்கள் கையில் போட்டிருக்க வளையலோ அதை உணர்ந்து ஃபீல் பண்ணுங்கள். அதை ஃபீல் பண்ணி என்னென்ன வச்சு போட்டிருக்கோம், நமக்கு என்ன ஃபீல் ஆகுதுங்கிறத யோசிங்க. 2வது விஷயம், அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 2 விஷயங்கள் உங்களால் ஸ்மெல் பண்ண முடிஞ்ச 2 விஷயங்களை பற்றி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது அம்மா சமைச்சிட்ருக்காங்க, அந்த சமையலோட வாசனை, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று யோசிச்சு பாருங்கள். அப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த ப்ரெசென்ட்டுக்கு நம்ம மூவ் ஆகி வந்துடுவோம். கடைசி விஷயம் என்னென்னா, கரண்ட்டாக உங்கள் நாக்கில் என்ன சுவை இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுங்கள். மேபி நீங்கள் காலையில் சாப்பிட்ட டிஃபனாக இருக்கலாம், இடையில குடிச்ச ஜூஸாக இருக்கலாம், டீயாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நாக்கில் இப்போ உங்களுக்கு கரண்ட்டாக என்ன சுவை இருக்கோ அதை ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் அவுட் ஆஃப் மைண்டில் இருக்கோம், வேறு டைமென்ஷனில் இருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் அடிக்கடி பண்ணிங்க அப்படின்னா உங்களால் இந்த கரண்ட் மூமெண்ட்டுக்கு ப்ரெசென்ட்டுக்கு உங்களால் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ப்ரெசென்ட் மூமெண்ட்டில் எல்லோரும் என்ஜாய் பண்ணணும்னு நானும் ஆசைப்பட்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.